கல்முனையில் வெளிநாட்டு சிகரெட் பாக்கெட்டுகளுடன் இருவர் கைது. சட்டவிரோதமாக வெளிநாட்டு சிகரெட்டுகளை முச்சக்கர வண்டி ஒன்றில் சூட்சுமமான முறையில் கடத்தி வந்த இரு சந்தேக நபர்கள் கல்முனை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் இன்று காலை கிடைக்கப்பட்ட இரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த நடவடிக்கையின் போது விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்ட சட்டவிரோத வெளிநாட்டு சிகரெட்டுகள் கல்முனை பகுதியில் உள்ள பாதணிகள் விற்கின்ற கடை ஒன்றிற்கு கடத்த முற்பட்ட வேளை இடம்பெற்றுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணம் செய்த கல்முனை கடற்கரை பள்ளி வீதி ஆட்டோ பஜார் சந்தி பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய சந்தேக நபர் உட்பட மருதமுனை ஹாஜியார் வீதி பகுதியைச் சேர்ந்த 72 வயதுடைய சந்தேக நபரை விசேட அதிரடிப்படையினர் தடுத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போர் அபாயத்தில் மத்திய கிழக்கு. ஈரான் தாக்குதல்களால் டெல் அவிவ் விமான நிலையத்தின் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் இலங்கை மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான அனைத்து விமான சேவைகளும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை இலங்கைக்கான இஸ்ரேல் தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார். எதிர்வரும் 7ஆம் தேதிக்கு முந்தைய நாட்களில் இரு நாடுகளுக்கும் இடையில் விமான சேவைகளை திட்டமிட்டுள்ளவர்கள் உரிய திகதிகளை மாற்றியமைக்குமாறு தூதரகம் அறிவித்துள்ளது. முன்னாள் இராஜாங்க அமைச்சரின் சகோதரர் புலனாய்வு பிரிவினரால் கைது. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்தவின் இளைய சகோதரர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தானி பிரதேசத்தில் ஆடர் தொழிற்சாலை ஒன்றை நடத்தி வந்த ஓமன் வர்த்தகர் மீது தாக்குதல் நடத்தி சொத்துக்களை நாசம் செய்த சம்பவம் தொடர்பிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த மீதும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 2022ஆம் ஆண்டு கந்தானி பிரதேசத்தில் ஆடை தொழிற்சாலை நடத்தி வந்த ஓமான் தொழிலதிபர் வீட்டிற்குள் புகுந்து அவரை கொடூரமாக தாக்கி சொத்துக்களை சேதப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக இலங்கையும் பாதிக்கப்படலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரித்தனர். மத்திய கிழக்கில் நெருக்கடிகள் அதிகரித்து வரும் நிலையில் நாட்டின் பொருளாதாரமும் பாதிக்கப்படலாம் என சர்வதேச தகவல் ஆய்வாளர் மோகன் சமரநாயக்க தெரிவித்தார். ஈரான் மீது ஆபத்தான பதில் தாக்குதலை நடத்த இஸ்ரேல் தயாராகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாக்காளர்கள் குறித்து தேரர் ஒருவர் வெளிப்படுத்திய தகவல். மதம், இனம் அல்லது குல அடிப்படையில் மக்கள் இனி வாக்களிக்க தயாராக இல்லை என்பதை அண்மையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் வெளிப்படுத்தியதாக பௌத்த விவகாரங்களின் இணைப்பாளர் தலைவர் சஸ்திரபதி கலகம தம்மன்ரசி நாயக்க தேரர் தெரிவித்தார். ஊடகங்களிடமிருந்து கருத்து தெரிவித்துள்ள அவர், நாட்டின் நிலவும் இனவாதம், மத பிளவுகள், தொடர்ச்சியான இளைஞம் மற்றும் ஊழலுக்கு எதிராகவே மக்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களித்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது நாட்டில் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சினைகள் மோசமடைந்து வருகின்றது. எனவே மதங்களுக்கு இடையிலான ஒற்றுமை முயற்சியின் ஒரு பகுதியாக மத நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு சங்கம் முடிவு செய்துள்ளது என்றும் தேரர் கூறினார். அதிகரித்துள்ள போர் பதற்றம். இலங்கை இஸ்ரேலுக்கான விமான பயணங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் இந்த விமான போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார். பார் பெர்மிட் பெற்ற அரசியல்வாதிகள் தொடர்பில் அனுர அரசிடம் சுமந்திரன் கோரிக்கை. கடந்த ஆட்சியில் மதுபான சாலை உரிமை பத்திரங்களை பெற்று வழங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் அனைவரது பெயர்களையும் தற்போதைய அரசு உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இந்த கோரிக்கையை தெரிவித்தார். மேலும் இன்று நாடு முழுவதும் மதுபான சர்ச்சை நிலவுகிறது. இதனால் அந்த பட்டியலை அரசு உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். நாட்டுக்குள் வந்துள்ள அந்நிய செலாவணியின் அதிகரிப்பானது ரூபாவுக்கு நிகரான டொலரின் பெறுமதி குறைவுக்காக காரணமாக அமைந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் கற்கையின் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்தார். சுற்றுலாத்துறையின் வருமானம் மற்றும் வெளிநாட்டு பண பரிமாற்றங்கள் அதிகரித்தமே இதற்கு பிரதான காரணம் என குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் இலங்கைக்கு வந்த டொலரின் பெறுமதியில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டிலிருந்து வெளியேறும் டொலரின் அளவில் குறைவு ஏற்பட்டுள்ளது. மேலும் தேர்தலுக்கு முன்னர் நாட்டிற்கு வந்த டொலர் மற்றும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகமாகவே பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.